ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 5 இயர் பிளானை வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஷார்ட்கட் பார்ப்போம். இந்த 5 இயர் பிளானில் உள்ள அப்ஜெக்டிவ் எல்லாமே நம்ம வந்து ஒன்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதில் என்ன கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா, எந்த 5 இயர் பிளானில் வந்து எந்த அப்ஜெக்டிவ் வரும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் தான் வரும். ஸோ நம்ம வந்து இப்போ 12 5 இயர் பிளானுக்கு வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன இமேஜ், ஓகேவா, ஒரு 12 பிளானுக்கு வந்து 12 இமேஜ் போட்டு அதுக்கு கீழே ஒரு ஷார்ட்கட் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் இந்த 12 இமேஜுக்குள்ளே ஷார்ட்கட்டை பார்த்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதில் உள்ள அப்ஜெக்டிவோட எந்த ஒரு ஃபஸ்ட் லெட்டருமே உங்களுக்கு அப்புறம் வந்து மறக்காது. ஸோ நீங்கள் இந்த 12 இமேஜும் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா போதும், இந்த 5 இயர் பிளான் எல்லாத்தையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான். இவர் யாருன்னா வந்து சைலேந்தர் பாபு, வீரப்பனை பிடிக்கிறதுக்கு அந்த டீமில் உள்ளவர். ஓகே, நம்ம தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரால் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து முதல்ல கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, நம்மளோட சட்ட ஒழுங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரால் தான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் சொல்லிட்டா அப்படின்னாலே தமிழ்நாடு கண்ட்ரோல் பண்ணணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற அந்த இமேஜ் ஞாபகம் வந்துடணும். ஓகேவா, ஐபிஎஸ் டிசி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசினா தமிழ்நாடு கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து இந்த ஐனா என்ன, பீனா என்ன, எஸ்னா என்ன, டீனா என்ன, சீனா என்ன அப்படிங்கிறதோட இமேஜ் வந்து நம்ம லாஸ்ட்டில் போட்டிருப்போம். இது ஒன்றும் இல்லைங்க, ஐனா இண்டஸ்ட்ரி, பவர், சோஷியல் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான்னா இந்த ஷார்ட்கட் வேர்டு, ஓகேவா, ஐபிஎஸ் டிசி, இந்த வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்ற அதில் உள்ள ஃபுல் ஃபார்ம் எல்லாமே வந்து ஒன்றை லிங்க் பண்ணி இன்னொன்று வரும். ஸோ உங்களுக்கு அது படிக்கிறது கஷ்டம் கிடையாது, என்னென்ன வரும் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானோட ஷார்ட்கட் வந்து ஐபிஎஸ், தமிழ்நாடு கண்ட்ரோல், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டாவது 5 இயர் பிளான் பார்ப்போம். இவர் யாருன்னா ராமதாஸ். ஓகேவா, இங்கே வந்து 2 ராமதாஸ் இமேஜ் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், ரெண்டாவது 5 இயர் பிளானோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா 2 ராமதாஸ் இமேஜை பார்த்தோம். ஓகேவா, 2 ராமதாஸ் இமேஜை எதுக்கோ இதில் பார்த்தோம். அப்போ செகண்ட் 5 இயர் பிளான்னா வந்து ராமதாஸ். ஓகே, அதோட ஹிண்ட் வேர்டு வந்து ராம்தாஸ். ஓகே, தேர்டு 5 இயர் பிளான் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த தேர்டு 5 இயர் பிளானில் வந்து 3 அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. ஓகேவா, 3 ஆட்ஸ் இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. போனதில் வந்து 2 ராம்தாஸ் தான் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் நமக்கு வந்து விஷுவலைஸ் பண்ணோம் அப்படின்னா எதுவுமே மறக்காது. அங்கே வந்து 2 ராம்தாஸ் பார்த்தீங்க, அப்போ செகண்ட் 5 இயர் பிளானோட ஹிண்ட் வந்து ராம்தாஸ். இப்போ வந்து இங்கே ஒரு 3 அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கிங்க. ஓகேவா, அப்போ தேர்டு 5 இயர் பிளானோட ஷார்ட்கட் வந்து ஆட்ஸ்னால் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிமோ, ஏடிஎஸ், ஆட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 4th 5 இயர் பிளான் பார்ப்போம். இந்த 4th 5 இயர் பிளான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பையன் வந்து வளர்தான் அப்படின்னா அவன் வந்து 4 வயசுலேருந்து தான் அந்த பையன் வந்து அவனோட க்ரோத் இருக்கும், அவன் வந்து வளர ஆரம்பிப்பான். அந்த இமேஜில் 4 அப்படின்னு காமிக்கி, அப்போ 4 வயசுலேருந்து தான் வந்து எல்லாருமே வளர ஆரம்பிப்பாங்க. அப்போ 4 அப்படின்னா வந்து உங்களுக்கு க்ரோத் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் தரணும். அப்போ 4th 5 இயர் பிளானோட ஷார்ட்கட் வந்து க்ரோத்து. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து 5th 5 இயர் பிளான் பற்றி பார்ப்போம். 5th 5 இயர் பிளான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் சின்ன வயசில் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, நீ வந்து டாப் மார்க் வாங்கினா அப்படின்னா உனக்கு ஏதாவது ஒரு கேம்ஸ் ஏதாவது வாங்கி தருவேன் அப்படிம்பாங்க. ஓகேவா, இந்த 5 அப்படிங்கிறனால வந்து நீங்கள் ப்ளே ஸ்டேஷன் 5 அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாப் மார்க்னால் டிஎம். ஓகேவா, டாப் மார்க் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ப்ளே ஸ்டேஷன் வாங்கி கொடுப்பாங்க. அப்போ PS5 அப்படின்னாலே வந்து உங்களுக்கு 5th 5 இயர் பிளான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஞாபகம் தரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 6th 5 இயர் பிளான் பற்றி பார்ப்போம். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு 6th ஸ்டாண்டர்ட் வந்து புதுசாக ஒரு ஸ்கூலுக்கு போயிருப்போம். அந்த ஸ்கூலுக்கு போனோடனே வந்து அந்த ஸ்கூலில் கொஞ்சம் நம்ம 6th வந்துட்டோம், பெரிய பையன் ஆகிட்டோம். அப்போ வந்து நமக்கு லவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடும். ஓகேவா, 6th ஸ்டாண்டர்டில் வந்து அந்த ஆசை லைட்டாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ 6th 5 இயர் பிளானோட கோடோட வந்து ஏம் லவ், அதான் வந்து ஏம் எல் அப்படின்னு யோசிச்சுவோம். ஓகேவா, ஏம் எல் அப்படின்னா வந்து ஏம் லவ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 7th 5 இயர் பிளான். அதாவது 6th 5 இயர் பிளான்லேருந்து 9th 5 இயர் பிளான் வரைக்கும் இந்த ஹிண்டோட வந்து கண்டினியூவாக தான் போகும். 6th படிக்கும்போது வந்து அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணும் அப்படிங்கிற ஏம் வைக்கான். ஸோ 6th 5 இயர் பிளானில் வந்து ஏம் லவ். 7th படிக்கும்போது வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுதான். ஆனால் அந்த பொண்ணு எப்படின்னா இவனோட கொஞ்சம் ஹைட்டான பொண்ணு. ஓகேவா, ஹைட்டான பொண்ணு வந்து லவ் பண்ணுதான். அப்போ ஹைட்டான ஃபிகராக லவ் பண்ணுதான். அப்போ ஹச் ஃபிகர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க, HFEG ஃபிகர், ஹைட்டான ஃபிகரை லவ் பண்ணுறான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 8th 5 இயர் பிளான். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ஹைட்டான ஃபிகரை லவ் பண்ணான். ஆனால் என்னாச்சு அப்படின்னா அவங்களோட லவ் வந்து பிரேக்கப் ஆகிட்டு. பிரேக்கப் ஆனோன்னா இதே இப்போ ஒரு காலேஜ் பசங்க அப்படின்னா வந்து அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க.
ஸ்கூல் பசங்க வந்து அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க கேன்டீனுக்கு போனாங்க அப்படின்னா டியான் ஜூஸ் இருக்குது. ஸோ 3 டியான் ஜூஸை வாங்கி அந்த பையன் வந்து அன்றைக்கி குடிக்கான். ஓகேவா? இந்த டியான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். இந்த 3 வேர்ட்லேயுமே வந்து லாஸ்ட்டு உள்ள 4 எழுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டியான் அப்படின்னு சொல்லி முடியும். ஸோ நீங்கள் இனிமேல் 8th அப்படின்னா வந்து உங்களுக்கு டியான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ஓகே, நான் வந்து 3 டியான் ஜூஸ் குடிக்கேன் அப்படின்னா அப்போ வந்து 3 டியான் இருக்கும். லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 9th ஃபயர் பிளான் பற்றி பார்ப்போம். அந்த லவ் ஃபெயிலியரான சோகத்தில் வந்து அவன் ஒரு பென் எடுத்து டெய்லி நோட்டு கடைசி பக்கத்தில் வந்து கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டான். ஓகேவா? பெண்ணை வச்சு டெய்லியாக வந்து அவன் கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டான். இதான் வந்து 9th ஃபயர் பிளானோட ஹிண்ட் வேர்டு. பென்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? பென்ஸ், PENS, பென்ஸ். ஓகே ஓகே அப்போ வந்து உங்களுக்கு இந்த 4 கண்டிப்பாக மறக்காது. 6ஆம் கிளாஸில் லவ், 7ஆம் கிளாஸில் ஹைட்டான பொண்ணு, 8ஆம் கிளாஸில் ஃபெயிலியர்னால டியான் ஜூஸ் குடிக்கான், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பெண்ணை வச்சு கவிதை எழுதுகிறான். ஓகே, அப்போ இந்த 4 உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது. நெக்ஸ்ட்டு 10th ஃபயர் பிளான் பற்றி பார்ப்போம். நம்ம ஸ்கூல் வந்து எல்கேஜிலேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருப்போம். ஆனால் நமக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்க மாட்டாங்க. முதல்ல 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எழுதுகிற போது தான் வந்து நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ 10th ஃபயர் பிளானோட ஹிண்ட் வேர்டு என்ன அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் தான். REG. நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் வந்து ஷார்ட்டாக எழுதுவோம் REG அப்படின்னு. அப்போ 10th ஃபயர் பிளான்னா உங்களுக்கு இந்த REG அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். ரிஜிஸ்டர் REG. ஓகே, 10th கஷ்டப்பட்டு படித்ததுனால 11th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஓகேவா? எல்லாருமே வந்து நம்ம ரெஸ்ட் எடுப்போம். 10th படிச்சுட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், 11th ஃப்ரீயாக இருப்போம், சுற்றுவோம், என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுப்போம். அப்போ 11th ஃபயர் பிளான் வந்து ஈச் ரெஸ்ட்டு. ஓகேவா? ஈச் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 12th ஃபயர் பிளான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து சின்ன வயசில் வந்து ஒரு 7th 8th படிக்கும் போதெல்லாம் வந்து IPS ஆகணும், IAS ஆகணும் அப்படிமோ. ஆனால் வந்து 12ஆம் கிளாஸ் வந்ததுக்கப்புறமும் அதே மாதிரி சொன்னால் என்னடா சின்ன பையன் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வித்தியாசமாக சொல்லணும்னு சொல்லி நான் வந்து IFS ஆக போகிறேன், IFS ஆக போகிறேன் அப்படிங்கிறது நம்ம வித்தியாசமாக சொல்லுவோம். ஆனால் நமக்கு வந்து IFSனால் என்ன அப்படிங்கிற ஃபுல் ஃபார்மே 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நம்ம பாதி பேருக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்காது. ஓகே, அப்போ 12th என்னது IFS. 10th படிக்கும்போது ரிஜிஸ்டர் நம்பரு, 11th எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கணும், 12th IFS ஆகணும் அப்படிங்கிறது ஏமு. ஓகே, இதான் வந்து 12 ஃபயர் பிளானோட அப்ஜெக்டிவ்ஸோட ஹிண்ட் வேர்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த இப்போ சொன்ன ஹிண்ட் வேர்டுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். உங்களுக்கு இந்த ஹிண்ட் வேர்டு ஞாபகத்தாலே போதும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டீனா என்ன, எஸ்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் இந்த கதையை இப்போ நான் சொன்ன ஸ்டோரியை வந்து நீங்களாக அவருக்கு வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள். என்ன அப்படின்னா 2 அப்படின்னா என்னது 2 ராமதாஸ். ஓகேவா? 3 அப்படின்னா என்னது 3 அட்வர்டைஸ்மெண்ட்டு. 6th அப்படின்னா என்னது ஏம் லவ். 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது லவ் பண்ணணும் அப்படிங்கிற ஏமு. 8th அப்படின்னா என்னது 8th ஸ்டாண்டர்டில் வந்து டியான் ஜூஸ் வாங்கி குடிப்பாங்க ஸ்கூல் பசங்க கேன்டீனில். அப்போ வந்து டியான் ஜூஸு. 10th என்னது ரிஜிஸ்டர் நம்பர். இதேமாதிரி நீங்கள் அப்பப்போ சொல்லி பார்த்துருக்கீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து அதோட ஹிண்ட் வேர்டெலாம் ஞாபகம் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஹிண்ட் வேர்டு படித்ததுக்கப்புறம் அப்பப்போ ஹிண்ட் வேர்டை சொல்லி பாருங்கள். REGனா என்னது, Rனா வந்து ரிடக்ஷன் ஆஃப் பாவர்ட்டி, Eனா எம்ப்ளாய்மெண்ட், Gனா GDP. இந்த மாதிரி நீங்கள் சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபயர் பிளானை ஈஸியாக படிச்சிடலாம். ஓகே, நம்ம இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ள எல்லா வீடியோஸும் நம்ம ஷார்ட்கட்ஸ்லேயே போட்டிருப்போம். அதாவது ஹிஸ்ட்ரி, பாலிட்டிலேருந்து GK, எக்கனாமிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷார்ட்கட்ஸ்லேயே போட்டிருப்போம். ஸோ நம்ம சேனலில் உள்ள மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.